ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய வானவில் நெஞ்சங்கள், அத்தியாயம் 117. மாலை தியாகராஜனும் முரளியும் பேசிக்கொண்டிருந்த போது தன் அப்பாவிடம் பேசுவதற்காக வந்த ஆகாஷ் அவர்கள் பேசிய அனைத்தையும் கேட்டான். கடைசியில் முரளி வருத்தத்தோடு சென்றதையும் பார்த்தவன் வேகமாக தன் அறைக்கு சென்று செல்போனை எடுத்து நந்துவை அழைத்தான். சொல்லு ஆகாஷ், ஊருக்கு போக ரெடியா? ரெடிதான்டா. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், அதுக்காகத்தான் கால் பண்ணேன். என்ன விஷயம்டா? முரளி அண்ணனுக்கும் வேதவல்லி பஸ் ஓனர் ஜெகநாதனுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா? திகைத்தான் நந்து. என்னடா அமைதியா இருக்க, பதில் சொல்லு. ஏன் திடீர்னு அப்படி கேட்குற? தடுமாற்றமாக வந்தது நந்துவின் குரல். தன் அப்பாவும் முரளியும் பேசியதை பற்றி கூறினான் ஆகாஷ். நிஜமா தான் சொல்றியாடா? அவங்களுக்கு தான் பங்க லீஸுக்கு விட போறீங்களா? இப்போதைக்கு அவங்க தாண்டா லீஸுக்கு எடுக்க ரெடியாக இருக்காங்க. அவங்க வேண்டாம்னா வேற பார்ட்டி பார்க்கணும். அப்பாவும் ஏதோ யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால தான் கேட்குறேன், முரளி அண்ணனுக்கும் அவங்களுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா? என்ன ஆச்சு? நந்து நிகழ்ந்ததை கூறினான். நிச்சயமா பங்க அவங்க கைக்கு போனால் அண்ணா அவங்க கீழே வேலை செய்ய மாட்டார். கண்டிப்பாக வேலையை விட்டுடுவார். என்னடா சொல்கிற? திகைத்தான் ஆகாஷ். ஆமாண்டா. சொல்லும்போதே நந்துவின் குரல் வேதனையில் ஒலித்தது. சரி, அப்போ வேண்டாம், வேற பார்ட்டியை பார்த்துக்கலாம். அப்பா கிட்ட நானும் பேசுகிறேன். இதனால உங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லையா? அதெல்லாம் ஒரு விஷயமாடா. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும், அவ்வளவுதானே. முரளி அண்ணனுக்காக இதை கூட நாங்கள் பண்ண மாட்டோமா? இத்தனை வருஷம் நாங்கள் நிம்மதியாக இருந்தேன்னா அப்பாவை அண்ணன் பார்த்துக்குவாரு அப்படின்ற நம்பிக்கையில தான். அவருக்காக இது கூட பண்ணலைன்னா எப்படிடா? வேண்டாம், நான் அப்பா கிட்ட பேசுகிறேன். ஆக்சுவலாக அப்பாவுக்கும் அவங்க கிட்ட கொடுக்குற ஐடியா இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா, தழுதழுத்த குரலில் கூறினான் நந்து. டேய், இதுக்கெல்லாம் எதுக்குடா தேங்க்ஸ் என்று சொல்லி அழைப்பை துண்டித்து விட்டான் ஆகாஷ். ஆனால் அதன் பிறகு நந்துவின் மனதில் குழப்பங்களும் யோசனைகளும் வந்து அமர்ந்து கொண்டன. ஏதேதோ சிந்தித்து கொண்டு இருந்தான். பின் யோசித்து ஒரு முடிவு எடுத்தான். அதை பற்றி பேசவே வேணுவையும் நித்யாவையும் அழைத்தான். வேணுவும் நித்யாவும் மொட்டை மாடிக்கு வந்தபோது நந்து வானத்தை வெறித்து பார்த்து கொண்டு நின்றிருந்தான். பிரியா இவர்கள் வருவதை பார்த்ததும், என்னங்க, அக்காவும் மாமாவும் வந்துட்டாங்க என்றாள். இருவரும் பதட்டத்தோடு நந்துவிடம் சென்றனர். நந்து, என்ன ஆச்சு? எதுக்காக இந்நேரத்துக்கு வர சொல்லியிருக்க? அது மட்டும் இல்லாம பாப்பாவை ரூம்ல தனியா விட்டுட்டு எதுக்கு இங்க இருக்கீங்க? அவ எழுந்து அழுவா இல்ல என்றாள் நித்யா. இல்லக்கா, இப்போதான் தூங்குனா, அதுக்குள்ள எழுந்திருக்க மாட்டா. சரி, என்ன விஷயம்னு சொல்லுங்க. எனக்கும் தெரியலக்கா, இவர் தான் பேசணும்னு சொன்னாரு. சாயந்தரத்துல இருந்தே ஏதோ டென்ஷனா இருக்காரு. என்ன ஆச்சுடா? அவன் அருகில் சென்று தோள் தொட்டு கேட்டான் வேணு. ஆகாஷ் கூறியதை பற்றி அவர்களிடம் கூறினான் நந்து. நல்ல வேலை, ஆகாஷ் ஒத்துக்கிட்டான்ல, பிரச்சனை முடிஞ்சது. விடு, இப்போ எதுக்கு டென்ஷனாக இருக்க? இன்னும் எத்தனை நாளைக்கு அண்ணா நம்ம அண்ணன் மேனேஜராகவே இருக்கணும்? இறுக்கமான முகத்தோடு கேட்டான் நந்து. அப்படின்னா என்ன சொல்ல வர நீ என்றான் வேணு. நாமளே ஏன் லீஸுக்கு எடுக்கக்கூடாது? என்ன விளையாடுறீங்களா? இது என்ன 5 ரூபா 10 ரூபா பொருளா? நித்யா சட்டென்று கோபமாக கேட்டாள். ஏங்கா இப்படி சொல்றீங்க என்றாள் பிரியா வருத்தமாக. இருமா என்றான் வேணு. ஏன் யோசிக்கிற நித்யா? நீ சரியா வராதுன்னு நினைக்கிறியா? அப்படி இல்லைங்க, சரியா வருமா வராதான்றது அப்புறம். ஆனா நம்மளால சமாளிக்க முடியலன்னா அந்த பாரம் முழுசும் மாமா தலையில தான் விடியும். அதை யோசிக்கங்க. இல்ல அண்ணி, நம்மளால முடியும் என்று சொல்லி நிறுத்தியவன் இடவளமாக தலையசைத்து, இல்ல, இது முடியணும் என்றான் இன்னும் தீர்மானமாக. மூவரும் அவனை பார்த்தனர். என்னடா நீ முடிவே பண்ணிட்டியா என்றான் வேணு. ஆமா அண்ணா. ஏன், நம்மளால நம்ம அண்ணனுக்கு இது கூட பண்ண முடியாதா? 17 வயசுல ஒரு குடும்பத்தை தூக்கி தன் முதுகுல சுமந்த ஒருத்தருக்காக இத்தனை வயசுக்கு அப்புறம் நாம் இத்தனை பேர் சேர்ந்து அவருக்கு ஒன்று பண்ண முடியாதா? தீர்க்கமாக கேட்டான் நந்து. கரெக்டு தான் என்றாள் நித்யா. நிச்சயமா பண்ணலாம், ஆனா அதுக்கு ரொம்ப செலவாகும் கொழுந்தனாரே. நம்மளால சமாளிக்க முடியுமா? ஒரு நிமிஷம் என்றாள் பிரியா. நம்ம பணத்தை சமாளிக்கிறது அப்புறம். முதல்ல மாவாவை சமாளிக்க முடியுமா? அவரை இதுக்கு ஒத்துக்க வைக்க முடியுமா? பேசித்தாம்மா ஆகணும் என்றான் வேணு. சரி, நம்மளால முடியும்னா இதுக்கு ஒத்துழைக்க நான் தயார். நான் என்ன பண்ணணும்னு சொல்றீங்களோ பண்றேன் என்றாள் நித்யா. எனக்கும் ஓகே என்றாள் பிரியா. நம்மோட சேவிங்ஸ் டெபாசிட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நவநீதங்கிட்ட தான் இருக்கு. அப்போ நாளைக்கு அவனை வச்சு பேசலாம். இப்போதைக்கு நம்ம கிட்ட எவ்வளவு இருக்குன்னு கால்குலேட் பண்ணாதான் இன்னும் எவ்வளவு ஏற்பாடு பண்ணணும்னு தெரியும். அதுக்கு முன்னாடி கொழுந்தனாரே, நீங்க லீஸுக்கு எடுக்க எவ்வளவு ஆகும்னு ஆகாஷ் அப்பாவை பார்த்து கேட்டுட்டு வர முடியுமா?
அதுவும் சரிதான்டா. நாளைக்கு லீவு தானே. நானும் நீயும் அவர்கிட்ட போய் பேசி நாம் எடுத்திருக்கிற முடிவை பற்றி சொல்லி அவருக்கு ஓகேவான்னு கேட்போம். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி வாங்கிட்டு வரலாம். அப்போதான் நம்மளால கரெக்டாக பிளான் பண்ண முடியும். சரிதான் மாமா. முதல்ல இதையெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு நம்மளால மேனேஜ் பண்ண முடியும்னு நம்பிக்கை வந்ததுக்கப்புறம் மாமா கிட்ட பேசலாம். அப்போதான் நம்மளால அவர்கிட்ட பிடிவாதமாக இருக்க முடியும். எல்லோரும் அதனை ஆமோதித்தனர். இரவு நால்வருக்கும் உறங்கா இரவாக கழிந்தது. ஆளுக்கு ஒரு சிந்தனையில் எழுந்தனர். தங்களால் எவ்வளவு பணம் புரட்ட முடியும் என்று யோசித்து கொண்டு அந்த இரவை கழித்தனர். மறுநாள் காலை உணவு முடிந்த பின் நந்து சத்யாவிடம் சென்றான். அண்ணி, ஆகாஷ் இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறான். அவனை ஒரு தடவை பார்த்துட்டு பேசிட்டு வரேன். சரிப்பா. டேய், அவன் வீட்டுக்கு தானே போற? வேணு கேட்டான். ஆமாம் அண்ணா. வழியில என்ன ஒரு இடத்துல இறக்கிவிடு, நானும் வரேன் என்று சொல்லிவிட்டு நந்துவுடன் வேணுவும் சென்றான். இருவரும் சென்று தியாகராஜனை சந்தித்தனர். அவரோ சந்தோஷமாக அவர்களின் முடிவை ஏற்றுக்கொண்டார். எங்களுக்கு எஸ்டிமேட் வேணும்பா. டேய், உங்களால் எவ்வளவு முடியுமோ அதை கொடுங்கடா. முரளிக்காக நான் இதை கூட செய்ய மாட்டேனா? இல்லைப்பா, உங்களுக்கு அவரை பற்றி தெரியும் இல்லை. நியாயமாக வந்தாதான் அவர் ஏற்றுக்குவார். அதுக்கே நாங்கள் அவர்கிட்ட எவ்வளவு போராடணும்னு தெரியல. எங்களுக்காகன்னு தான் அந்த சேவிங்ஸை எல்லாம் எடுத்து வச்சிருக்காரு. இப்போ அவருக்காகன்னு நாங்கள் செலவு பண்ண ஒத்துக்குவாரானே தெரியல. அதுவும் கரெக்டு தான்ப்பா. அது மட்டும் இல்லாமல் அப்படி பண்ணுறது தான் அவருக்கு கௌரவமும் கூட என்றான் ஆகாஷ். சரி, நான் எழுதி வைக்கிறேன். நாளைக்கு வந்து வாங்கிக்கோ நந்து. சரிப்பா. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்றான் வேணு. என்ன? இதை பற்றி அண்ணன்கிட்ட சொல்ல வேண்டாம். அவன்கிட்ட சொல்லாமல் எப்படி பண்ணுவீங்க? இல்லைப்பா, இப்போதைக்கு வேண்டாம். சரி, நான் சொல்லலை என்று ஒத்துக்கொண்டார் தியாகராஜன். இருவரும் நிம்மதியோடு அங்கிருந்து கிளம்பி வந்தனர். அவர்கள் சென்றதும் உரக்க சிரித்தார் தியாகராஜன். என்ன ஆச்சுப்பா, எதுக்கு சிரிக்கிறீங்க என்றான் ஆகாஷ். நாம அன்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்கு பதிலாக எதையும் எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு முரளி சொல்லுவான். அவன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுத்த அன்புக்கு அவன் தம்பிங்க அவனை முதலாளியாக்க போறாங்க என்று சொல்லி மீண்டும் சிரித்தார். எனக்கும் சந்தோஷமா தான்ப்பா இருக்கு. நல்லதே நினைக்கிறவனுக்கு எப்பவும் நல்லது தாண்டா நடக்கும். 2 நாட்கள் கழித்து எல்லோரும் யசோதாவின் வீட்டில் கூடியிருந்தனர். நந்து எவ்வளவு தொகை வேண்டும் என்ற சீட்டோடு வந்திருந்தான். அவர்களிடம் எவ்வளவு இருப்பு உள்ளது என்ற சீட்டோடு நவநீதன் வந்திருந்தான். பாதி அளவே பணம் இருக்க என்ன செய்யலாம் என்று யோசித்தனர். என்னால் பேங்க்ல லோன் போட முடியும் அண்ணா என்றான் நவநீதன். இப்போ சென்டர் இருக்கிற இடத்த அடமானம் வச்சிடலாம் என்றான் வேணு. எங்க நகை இருக்கு என்று பிரியா சொல்ல தொடங்கும் போதே தடுத்தார் யசோதா. வேண்டாம், அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அதுக்கு முரளி ஒத்துக்க மாட்டான். அதுவும் கரெக்டு தான் என்றாள் நித்யா. மாமாவுக்கு முன்னாடி முதல்ல அக்காவே இதுக்கு கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. சிறிது நேரம் எல்லோரும் அமைதியாக இருந்தனர். நான் விஆர்எஸ் வாங்கிடட்டா? யசோதா கேட்க எல்லோரும் திகைத்து போய் அவரை பார்த்தனர். அம்மா, என்ன பேசுறீங்க என்றான் வேணு. இதில் என்ன இருக்கு? எனக்கு இனி எந்த கடமையும் இல்லையே. இல்லைம்மா, நீங்கள் ரிட்டையர் ஆகிட்டா பென்ஷன் வரும். விஆர்எஸ் வாங்கிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? என்னோட சம்பளத்தை கொடுத்துட்றேன் சட்டென்று பிரியா கூறினாள். அதுவும் கரெக்டு தானே என்றான் நந்து. இப்போதைக்கு நமக்கு தேவை கையில் பணம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன செலவுகளை அப்பப்போ சம்பாதிச்சு சமாளிச்சுக்கலாம். ஆமாம், இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுக்கான பண தேவைக்கு நானும் குழந்தனாரும் டியூஷன் கூட எடுக்கிறோம். நானும் இன்னொரு கிளினிக் பார்க்குறேன். இன்னும் 2 நாள் எக்ஸ்ட்ராவாக போயிட்டு வரலாம். நானும் இன்னும் 2 பேட்ச் ஏதாச்சும் சென்டரில் சேர்க்க முடியுமான்னு பார்க்குறேன். அவ்வளவுதான், சமாளிச்சுக்கலாம். பிரியாவோட சம்பளம் சேவிங்ஸுக்கு தானே போகுது. அதை அப்படியே அம்மாவுக்கு கொடுத்துடலாம். அப்புறம் எங்கள் வீட்டில் என்னோட பங்குக்கு பணம் வந்ததில்லை, அதை கேட்டு பார்க்குறேன் என்றாள் நித்யா. அத்தையும் மாமாவும் ஒத்துக்குவாங்களா என்று வேணு கேட்ட அதே நொடியில் உங்களால் அதை வாங்கி தர முடியுமா என்று கேட்டான் நந்து. எல்லோரும் நந்துவை ஆச்சரியமாக பார்த்தனர். எல்லோரை பற்றியும் யோசிப்பவன் அவன். ஒரு சின்ன விஷயத்தை கூட மற்றவரிடமிருந்து எதிர்பார்க்க மாட்டான். ஆனால் இப்படி எல்லாவற்றிற்கும் சரி என்று ஒத்துக்கொள்கிறான் என்றால் இந்த விஷயத்தில் அவன் எவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறான் என்று எல்லோருக்கும் புரிந்தது. ஏதோ வெறியோடு அவன் இருப்பதாக எல்லோருக்கும் தோன்றியது. அன்று இரவு வேணு நித்யாவிடம் சொல்லி கொண்டிருந்தான். நித்திமா, உனக்கு இது ஓகேவா? இப்போதான் 2-3 வருஷமா நீ கொஞ்சம் சந்தோஷமா இருக்க. மறுபடியும் உனக்கும் அத்தைக்கும் பிரச்சனை வந்ததுன்னா என்ன பண்ணுறது? தெரியலீங்க, பார்த்துக்கலாம். எப்படி இருந்தாலும் கேட்டுதான் பார்ப்போமே. சரி, உன் இஷ்டம். ஃபோனில் கேட்க வேண்டாம். 2 நாள் வீட்டுக்கு போய் தங்கிட்டு அப்படியே கேட்டுட்டு வரேன். நேரில் நான் தான் கொஞ்சம் பார்த்து பக்குவமாக பேச முடியும். சரிம்மா. அவன் ஒத்துக்கொண்டாலும் அவன் மனதில் ஏதோ நெருடிக்கொண்டே இருந்தது.
6 மாதங்கள் முன்புதான் நித்யாவின் வீட்டில் பாகப்பிரிவினை நடந்தது. அவளுடைய அண்ணன்கள் தனித்தனியாக தொழில் செய்ய வேண்டும் என்று விருப்பப்பட அதற்காக தங்கள் பங்குகளை கேட்டனர். அதனால் அவள் அப்பாவிற்கும் பெரியப்பாவிற்கும் பாகப்பிரிவினை நடந்தது. அவர்கள் ஆண் பிள்ளைகள் என்பதால் பெரும்பாலான அசையா சொத்துக்களை அவர்களிடம் வைத்து கொண்டனர். அவர்கள் நடத்தி கொண்டிருந்த கடை இவள் அப்பாவிற்கும், அவர்களின் பூர்வீக வீடு அவள் பெரியப்பாவிற்கும் போனது. இவர்கள் பெண் பிள்ளைகள் என்பதால் நகைகளும் ரொக்கமாக பணமும் பிரித்து தரப்பட்டது. சாரங்கன் தன் மகள்களுக்கு அவர்களின் பங்கை தர வித்யா அதை எடுத்துக்கொண்டு சொந்த வீடு வாங்கி கொண்டாள். நித்யாவோ அதனை வாங்க மறுத்துவிட்டாள். அப்பா, இப்போ எனக்கு இது வேண்டாம், உங்ககிட்டயே இருக்கட்டும். நீங்க அதை வட்டிக்கு விடுவீங்களோ பேங்க்ல போடுவீங்களோ உங்க இஷ்டம். உங்களுக்கு அப்புறம் எனக்கு வந்தா போதும். இப்போதைக்கு நானும் அவரும் சம்பாதிக்கிறதே எங்களுக்கு நிறைவாதான் இருக்கு என்று வீராப்பாக சொல்லிவிட்டு வந்துவிட்டாள். இப்பொழுது மறுபடியும் அதை கேட்டு போய் நின்றால் அவள் அம்மா என்ன சொல்வாரோ என்று யோசனையோடு இருந்தான் வேணு. வேணு அன்னபூரணியை நினைத்து பயந்து கொண்டிருக்க, ஆனால் முரளிக்காக என்று நித்யா சாரங்கனிடம் பணம் கேட்டபோது அவளை அடிக்க கையை ஓங்கியிருந்தார் சாரங்கன். நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.